இவங்க தான் உமா. இந்த கம்பெனியில் 3 இயர்ஸாக சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. இன்டர்னல் ஜாப் போஸ்டிங்கில் டிஎல் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இவர் தான் முரளி. இந்த கம்பெனிக்காக ஓடா தேஞ்சு இல்லை அப்படி சொல்ல முடியாது, பட் ஒரு 7 வருஷமாக ஹெச்ஆர் லீடாக இருக்கார். இவர் எல்லாரும் கெத்து முரளின்னு சொல்லுவாங்க. இவர் அங்கே இருக்கிற வரைக்கும் இவர் அந்த ஏரியா விட்டு நவுந்து போனால் எல்லாரும் வெத்து முரளின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. So that's about me, sir. Do you have any questions? Tell me about yourself ன்னு சொன்னா 1 minute 43 seconds எடுத்துறீங்க. Which means 143. Anyway, அந்த ப்ரொஃபைல் பார்த்தேன். நீங்கள் சொல்ல எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸ்கில்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே. பட் உங்கள் ஃபோட்டோ மேட்ச் ஆகலையே. புரியல சார். யோ, வழக்கமாக ஹெச்ஆர் கிட்ட தான் எஸ்கலேஷன் வரும், நம்ம ஆக்ஷன் எடுப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஹெச்ஆர் மேலே எஸ்கலேஷன் வந்துருக்கு, அதுவும் லேடிஸ் மேட்டர். அட என்னங்க லேடிஸ் மேட்டர் அது இது என்ன? யோ, பிரச்சனை பெருசாகிடுச்சு. நீ பாரு, நீ பேசாமல் சாரி கேட்டுற, அவ்வளோதான். சாரியா? எதுக்குங்க நான் சாரி கேட்கணும்? அப்படி என்னங்க நான் தப்பாக கேட்டேன்? அந்த ப்ரொஃபைல் பார்த்தேன். நீங்கள் சொல்ல எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸ்கில்ஸ், அவார்ட்ஸ் எல்லாமே. பட் உங்கள் ஃபோட்டோ மேட்ச் ஆகலையே. புரியல சார். புரியலையா இல்லை புரிஞ்சுக்க விரும்பலையா? சாரி சார். 3 இயர்ஸில் ஸ்கில்லை வளர்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்தேன் அப்படின்ட்டு ரெஸ்யூமில் வெயிட்டாக போட்டிருக்கீங்க. பட் உங்கள் வெயிட்டை பற்றி போடவே இல்லையே. 3 இயர்ஸில் அதுவும் தான் வளர்ந்துருக்கு போல. Sorry to say, sir. I don't want to answer this question. ஓ, டிஎல் இன்டர்வியூவில் டாலரன்ஸ் டெஸ்ட்லாம் குவைட் நார்மல். அதுக்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? Sir. தப்பா கேட்குறீங்க சார். Hence, I want to skip this question. ஹலோ மேடம், ஏன் கொஸ்டின் தப்பா? ஏன் கொஸ்டின் தப்பா? என் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டு பாருங்க. என்னை கேள்வி நாயகன்னு சொல்லுவாங்க. ஜிஎம், ஏவிபி, எம்டி எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். பிள்ளைக்கா டிஎல் பொசிஷனுக்கு வந்தால் you know how many years of experience I have in this company? 17 years. 26 years in HR. அதெல்லாம் வச்சுக்கோங்க சார். நீங்கள் கேட்டது அது தப்பு தான் சார். நீங்கள் கேட்டது தப்பு சார். நீங்கள் பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான் சார். என்னது பாடி ஷேமிங்கா? இதெல்லாம் பாடி ஷேமிங் சொன்னா உங்களுக்கு தான் பப்பி ஷேப். வெண்ண அவன் என்ன வெயிட் இருந்தா உனக்கு என்னையா? பிரதீப், it's a just tolerance test. இதை கூட ஹேண்டில் பண்ண தெரியலனா how she can handle the team members, management, other stakeholders and the client? உனக்கு டாலரன்ஸ் லெவல் செக் பண்ண வேற கொஸ்டினே கிடைக்கலையா? இந்த கால் வேற ரெக்கார்டு, இதெல்லாம் பெருசா பேசுறாங்க. நீ சாரி கேட்காட்டி அவ்வளோதான், நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். எனக்கு புரியல, என்ன ஆக்ஷன்? எதுக்கு ஆக்ஷன்? லேடிஸ்க்கு ஒன்றுன்னா இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? Do you know what she asked? என்ன கேட்டா? சரி, திரும்பி நான் உங்கள் வெயிட் கேட்டால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? How do you feel? லூசாமா நீ? நான் உன்னை கேள்வி கேட்க வந்தா நீ என்ன கேள்வி கேட்டுட்டு? இன்டர்வியூ எனக்கா உனக்கா? சார், நீங்கள் அந்த கொஸ்டினை எல்லார்கிட்டையும் கேட்டிங்களா? ஏன் என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க? ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் த உமன், ஐ எம் த ஒன்லி ஹூ ரெஃபர்ட் ஃபார் திஸ் டிஎல் பொசிஷன். நீங்கள் கேட்டது தப்பு சார். பொம்பளைன்னு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கம்மியான எப்படி சார்? என்ன பேசிக் ரெஸ்பெக்ட், கோபல் ரெஸ்பெக்ட்னு? இது ஒரு பேசிக் கொஸ்டின் சார். இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் சார். என்ன ஸ்டூபிடா? ஸ்டூபிடுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நான் கேள்வி நாயகன், என்கிட்ட நீ தப்பு சொல்றீங்க. சார், நீங்க என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க சார். இங்க பாருங்க முரளி, ஆர்கியூ பண்ணா பண்ணிட்டே இருக்கலாம். நீங்களே சீனியர் ரிசோர்ஸ், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பேசுனதுனால பாதிக்கப்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சரி பண்ணு. இன்ஃபேக்ட் நானும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? நீ மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கியா? பாரு, பார்த்தா தெரியவே இல்லை, சொன்னாதான் தெரியுது. சார், இது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் சார். ஏன் உடம்பு, ஏன் சாய்ஸ், நீங்க யார் அது கேட்கறதுக்கு? ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் a woman, I am being targeted. பொம்பளைன்னு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கம்மியானா? இல்ல சார். டிஎல் பொசிஷனுக்கு நான் என்ன 0 சைஸ்ல வரணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு. 2 பசங்க, கோவிட் செகண்ட் வேவ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. why should I even share? வணக்கம். நான் ஜஸ்ட் கேஷுவல் ஒரு ஐஸ் பிரேக்கிங் மாதிரி தான் ஐ ஆஸ்க்டு. அதுக்கு அந்த பொண்ணு
அந்த மேடம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால அவங்களுக்கு மன உளைச்சல். ஓகே, இதனால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். அடத்து, இதுக்கு நீ மன்னிப்பே கேட்க வேணாம்டா. சரியான சைக்கோவா இருப்பான் போல. வெரி worst corporate cultureல such people that too in HR. See, I have a question. அந்த HR முரளியை கூட விடுங்க, பட் அந்த பொண்ணோட TM என்ன பிறவி ஊமை? அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. அவருக்கும் அப்ரைசல் வருது. இன்ஃபேக்ட் நாமளும் இப்போ இதை பத்தி பேசிட்டு அடுத்த நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். Hey, Uma has replied to an email. படிக்கிறேன் கேளுங்க. An apology without accountability isn't apology at all. Let me be clear. I won't accept performative remorse or hollow words. Do better, Murli. Hey guys, sorry கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க? நம்ம உமாவோட இஷ்யூ HR முரளி மேல பாடி ஷேமிங்னு அந்த எஸ்கலேஷன் பத்தி தான். யா ப்ரோ, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? அதான் சாரி கேட்டுட்டார்லையா? அப்புறம் என்ன? சாரி சொல்லல, வருத்தம்னு சொல்லியிருக்காரு. அடடடடடா. அப்புறம் அடடாவா? ஆமா மோகன், what do you think about this issue? திங்க் பண்ணா நிறைய வருது, சொல்லவா? எது கெட்ட வார்த்தையா? அதுவும் தான். See Mohan, Uma has a valid point. உங்க கேள்விக்கு பதில், she is promoted. புரியல. அம்மா எல்லாம் ஸ்டண்ட்டுமா, ஸ்டண்ட்டு. Now she got promoted, no? Free promotion stunt. என்ன மோகன் சொல்றீங்க? அப்போ இது எல்லாமே ஸ்டண்டா? அடச்சே, I cannot digest it. அது நேற்று கஃபேல சாப்பிட்றப்ப ஐ ஆல்சோ ஹேட் அ டைஜஷன் ப்ராப்ளமா. மோகன், சும்மா தமாசு. முரளி ஜாலியாக கேட்டதுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கு. but மோகன், how can she? So are you saying she doesn't deserve a bit and it is all because of the issue? மோகன் ப்ரோ, யூ ஆர் ராங். இமெயில் பாருங்க. Happy to receive the promotion letter. However, I wish to decline this offer as I feel the interview for the TN selection was not up to the standard. In future, when the interview standards are improved and I get promoted, I can truly cherish. செம்ம ஸ்லிப்பர் ஷாட்.